ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சாரண்யாஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ மாதிரி தான் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னென்னா மாற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபீவர் வந்துட்டே இருந்துச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? எப்படி போனா? ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ மாதிரி போடலான்னு சொல்லிட்டு சரி வாங்க வீடியோ. ஸோ இன்றைக்கி தனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கிறிஸ்மஸ் டே செலப்ரேஷன். ஸோ அதுக்காக அவங்கள காலையில் தலை குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பனியில் பார்த்திங்கன்னா தலையும் ஆற மாட்டேங்குது, சீக்கிரமாக கோல்டு வேறு பிடிச்சிக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஹேர் ட்ரையரால் வந்து அவங்களுக்கு காய வச்சுட்டு இருந்த முடியெல்லாம், அப்புறம் சும்மா பவுடர்லாம் போட்டுட்டு சும்மா லைட்டாக மேக்கப் பண்ணிவிட்டு, அவளுக்கு வந்து ஸ்டோன் ஸ்டிக்கர் தான் வேணுமா. ஸோ அது மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோன்லாம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முடி வளர்ந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் லைட்டாக ஒரு கிளிப்பு போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா அந்த பக்கம் கொஞ்சம் சுற்றி எல்லாம் போடுற மாதிரி அவளுக்கு அது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக மேடம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லியும் கத்திரிக்காய் குழம்பும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு பார்த்திங்கன்னா குட்டி தோசையும் கத்திரிக்காய் குழம்பும் கொடுத்துட்டேன். ஸோ காலையில் இட்லி வேணும்னாங்க. ஸோ இட்லி அவளுக்கு கிடக்கிறன்னு இட்லிலாம் ஊட்டிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பனி சீசன்னால் சீக்கிரம் எழுந்துக்க வேண்டியதாக இருக்குன்றோ குழந்தைங்களுக்கு டக்குன்னு கோல்டு பிடிச்சிக்குது. இதுக்கு மேலே அவளுக்கு ஸ்வெட்டர்லாம் போட்டு ரெடி பண்ணி பஸ் ஸ்டாப்பில் விட்டு வந்தாச்சு. அப்புறம் நம்ம பப்பு பார்த்திங்கன்னா இட்லியெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் ஏதோ அந்த பூம் சிப்ஸ் பேக்கெட் வச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. அப்புறம் என்னென்னா அவர் பண்ணி வச்ச மிச்ச வேலையெல்லாம் தான் பார்க்கணும் வீட்டில். அவர் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக எல்லாம் பண்ணிவிட்டு அவர் பாட்டில் ஒரு இடத்துல உட்காந்துருவார். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா மொத்த டாய்ஸு இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாக இறச்சி வச்சிருந்தோம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம எடுத்து வைப்போம், அவர் மறுபடியும் எடுத்து தான் இது பண்ணுவார். ஸோ இந்த வீடியோலாம் அவன் எத்தனை வாட்டி தான் அது வந்து இந்த டாய்ஸை கீழே எடுத்து போடுறான் எடுத்து வைக்கிறான்றது ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ தெரியும். அவன் ஏஜ் என்னன்னு கேட்டால் அவர் இப்போ தான் 2ன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுதான் சொல்லிட்டு இருப்பாரு பாருங்கள். 2 இயர்ஸா? அப்புறம் பார்த்திங்கன்னா தனுமாவுக்கு செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் அங்கங்கே அவருக்கு அப்படியே வந்து கலிச்சியாக தான் இருக்கும் வீடு. அவளை அனுப்பி அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன வயசு சொல்ல? ஹவ் ஓல்ட் ஆர் யூ? 2. I am 2 years. I am 2 years. 2 A B C சொல்லணும். அப்போ எப்படி ஸ்கூல் போவோம் அக்கா கூட? ஸ்கூல் போறியா? ஸ்கூலுக்கு போறியா? ஆ போலியா? யார் இதெல்லாம் கீழே போட்டது டாய்ஸ்லாம்? ஏய் பாப்பாவா நீயா? தோசை சாப்பிட்றியா? தோசை? ம் ஏய் ஏய் வேணாடா மணிஷ். என்னடா இது? மறுபடியும் எடுத்து வை வீட்டு போயிருக்கலாம். எடுத்து வை. ஏய் ஏய் எடுத்து வைப்பா. குட் பாய்ல என்ன மனிஷ் நீ? சூடு
மறுபடியும் எடுத்து வை. குட் பாய், குட் பாய். அப்புறம் ஒரு வழியாக அந்த டாய்ஸ் ஞாபகத்துலேருந்து அவனை வர வச்சு சாப்பாடு ஓட்டுறதுக்கு ஒரு வழியாகிட்டு நான் அப்படியே கொஞ்சம் அவரை மைண்ட் டைவெர்ட் பண்ணி இந்த தோசையெல்லாம் காமிச்சு உட்கார வச்சு சாப்பிட்டாரு கொஞ்சம். அப்போ கூட அவரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கணும், வேறு மாதிரி கண் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் சைலண்ட்டாக இருந்தான். மறுபடியும் அவன் தூங்க வச்சாதான் வேலையாகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு அவன் தூங்க வைக்கிற வேலையை பண்ண அவனை ரெடி பண்ணிவிட்டு அவன் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். தோசை வரும்போது இந்த மாதிரி தண்ணி இப்போ எப்படிரா சோபால் ஊற்றுறதுலாம் பார்த்துட்டு இருந்தான். சரி ஒரு வழியாக அவனை அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா கிடக்குறேன்னு அந்த டைமில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெளிய டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 ஸ்டார்ட் பண்ணிட்டு அனுப்பிட்டு அப்புறம் எடுக்கிறேன் நான். எப்படி ஒரு மாதிரி மூடி கிளைமேட்டாக இருக்குது பாருங்கள், வெயில் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா கோல்டு ஆகிடுது இந்த டைமில். அவனும் பஸ்ஸில் போகும்போது தான் சில்லுன்னு இருக்கு அவளுக்கு. ஒரு வழியாக நம்ம சார் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அவனுக்கு வந்து சின்சான் பார்க்க வச்சுட்டு நான் ஃபோன் நிறைய கொடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் ரொம்ப அடம் பண்ணும்போது சும்மா ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நான் சும்மா கொஞ்ச நேரம் அவன் அழும்போது வந்து ஃபோன் கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாரை வந்து தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து பிக் பாஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க, நீ வந்து பொரியல் மட்டும் செஞ்சிருமா, ஏன்னா நான் செஞ்சால் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வாழைக்காய் பொரியலெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நான் வந்து அந்த பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் பப்பு வந்து நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே வந்து ஏறி உக்காஞ்சிக்கிட்டு அது அவர் வந்து பனானான்னு நினச்சிட்டான். அது நான் கட் பண்ணும்போது அது நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தான். அப்புறம் அது கட் பண்ணி காமிச்சோன்னே தான் வேறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அம்மா அண்ணாக்குள்ள அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே நான் வந்து வாழைக்காவை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து வாழைக்காய் வந்து எல்லோரும் ஒரு ஸ்டைலில் செய்வாங்க, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சால் தான் பிடிக்கும். அதுவும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். அப்படியே சார் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தூங்கி எழுந்து வந்து அந்த அடித்து வச்ச பாக்ஸ் மறுபடியும் கொட்டிட்டு மறுபடியும் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ நான் சிம்பிளாக இந்த மாதிரி தான் வாழைக்காய் பொரியல் செய்வேன். எனக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் போட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம்லாம் வதங்கிட்ட பிறகு அந்த வாழைக்காய் நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் அப்படியே உப்பு போட்டு அப்படியே வந்து அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். கரம் மசாலா வேணுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த எண்ணெயிலே தான் அது வந்து மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட் வராது. எண்ணெயிலே தான் வேக வைக்கணும். அதாவது யார் கொடுத்தது சாக்லேட்? யார்? ஏய் வராத, விழுந்துருவேன். நோ. அவன் பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனு வர டைம் ஆகிடுச்சு. அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. தனுக்கு வச்சுருந்த சாக்லேட் இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் மேலேருந்து எடுத்து கொடுக்க சொல்லி அவருக்கு ஒரே இடம். அப்புறம் 2 பேருக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாச்சு. அவருக்கு என்னன்னா எனக்கு வந்து அது கவரோடு வேணுமா, அவருக்கு வந்து சாக்லேட் வாயிலுக்குதா பாரு, சண்டை போட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டு இருக்குது, ஜொல்லாம் இருக்குது.
சொல்லு தனு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சொல்லு. அங்கே பாரு பின்னாடி. அப்புறம் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லிடு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு இந்த டே இந்த மாதிரி தான் போச்சு, எப்பயுமே இந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.